கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 122ல 1ஆம் சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தது. ஒருத்தர் என்னிடத்துல சொல்றாங்க, அவங்க வாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். வல்லமை உள்ளவரை அந்த இடத்துக்கு போனா நம்ம பார்க்கலாம். பரிசுத்தமானவர் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய காரியங்கள்லாம் எனக்கெல்லாம் செஞ்சிருக்கிறார். அற்புதமும் செஞ்சிருக்காரு, அதிசயமும் செஞ்சிருக்காரு. நான்லாம் இன்னைக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாட்சி. சாட்சினா நான்லாம் சபையை பற்றி தெரியாத அப்பயே வந்தேனா, எனக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அங்கே தான் போய் இருக்கணும் அப்படின்னு. நான் போக மாட்டேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க அவங்க போவாங்க. ஆனால் தேவன் என்னையும் அழைச்சார். அழைச்சவர் பெரியவர், அழைச்சவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஒரு நேரத்தில் நானும் ஊதாரி தினமாக சுற்றிட்டு கிடந்தேன். இப்போ தேவனை தேடி போகிறோம், பரிசுத்தமானவரை தேடி போகிறோம். அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர் நம்மளோடு இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு சாட்சி ஒன்று. சாட்சின்னா, ஒரு நாள் நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். பைக்கில் போய்கிட்டு இருக்கப்ப என்னுடைய வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இருக்குமா என்னமோ தெரில, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். பெட்ரோல் இல்லை. அப்போ நான் உண்மையாக என்னுடைய பைக் மேலே என்னுடைய ஒரு கையை வச்சு பெட்ரோல் ட்ரையாகி நின்றுட்டு, அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் போனேன். தேவன் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டு எனக்கு செவி கொடுத்து அந்த இடத்துல நானும் ஒரு புது கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு போனேன். அந்த இடத்துல போய் சரி காலதாமதமாக ஆயிட்டுனா போகிற இடத்துல ஏதாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் யாருமே வரலையே, வண்டி போயிட்டுனா என்ன பண்ணுறது, டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்ப தள்ளிக்கிட்டு போகிறேன். ஒரு அரை கிலோமீட்டர் வரையும் தள்ளிக்கிட்டு போகிறேன். தள்ளிக்கிட்டு போகிறப்ப சரி வண்டி மேலே என்னுடைய பீச்சை கையை வச்சு நான் ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். கர்த்தாவே, நான் ஒரு புது கம்பெனிக்கு போகிறேன் ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக நான் போய் சேரணும் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன். யதார்த்தமாக என்னுடைய மனசாட்சின்னு ஒன்று சொல்லுது, சரி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண வண்டியை போகலாம் அப்படின்னு என்ன சொல்லுது. ஏறி உட்காந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டியை. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நான் எனக்கு சரி அந்த வண்டியில் பார்த்து ஒரு ஜோக்கு கூட கிடையாது. நான் அப்போ போன உடனே வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வரும். 8 கிலோமீட்டர் தூரம் வரல நான் போய் சேரணும். அது எப்படி போய் சேருமோ என்ன பண்ணுமோன்னு தெரியலன்ட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அச்சம் இருந்துக்கிட்டு, ஆனால் இருந்தாலும் என்னுடைய ஜெபத்தை நான் விடல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வண்டி போய்கிட்டே இருக்கு. 8 கிலோமீட்டர் எப்படி தான் போய் சேர்ந்ததோ எனக்கு தெரியல. நான் சொன்ன டைமுக்கு, எதிர்பார்த்த டைமுக்கு தேவன் என்னை அழைச்சிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக போய் சேர்த்தார் தேவன். பரிசுத்தமானவர். இப்படி சொல்லணும்னா ஏராளமானது சொல்லிக்கிட்டு போகலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு சாட்சியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் செஞ்சிருக்கார் தேவன், பரிசுத்தமானவர். அதனால தான் நம்மளுடைய கூப்பிடுதல் தேவன் அறிஞ்சு எங்களுடைய இடமே இல்லாமல் ஒரு தெருவடி ஒரு நாடோடி மாதிரி நானும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு நேரத்தில் போய் நான் இருந்தேன். ஆனால் இப்பயும் எனக்கு ஒரு இடத்த அவரே அமைச்சு கொடுத்து, ஒரு இடத்துல நீ உட்காரு. ஒரு 32 வருஷம் காலமாக நான் எந்த சபைக்கு போகிறது, எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு தெரியாமல் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். தேவன் என்னை 32வது வருஷத்தில் என்னை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய்
சொன்னாரு. நான் போனேன். அவரு சொன்னதுனால அவர்கிட்ட நான் கேட்டேன். கேட்டு சொன்னதுனால என்ன அழைச்சிட்டு போய் அந்த இடத்துக்கு விட்டார். அழைச்சிட்டு போன என் தேவன் பெரியவர். இயேசு பெரியவர். இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவை நீங்க நம்பினீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் செய்வார். என்னெல்லாம் இந்த தெருவில் வந்து மூக்குல விரல வச்சு பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய ஆச்சரியமும் அற்புதமும் எனக்கு செஞ்சிருக்காரு. 2 மாசத்துல பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காருங்க. ஒவ்வொன்றும் வீடுனா இப்படிதான், குடும்பம்னா இப்படிதான், குடும்பத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் எனக்கு செஞ்சு காட்டிட்டே இருக்கார் தேவன். நான் தேவன் வந்து பெரியவர். மொத்தத்துக்கும் எங்க குடும்பம் வந்து ஒரு கூட்டு குடும்பம் தான். ஆனா கூட்டு குடும்பத்திலேருந்து என்னையும் தனியா பிரிச்சு எடுத்து தேவன் பெரியவர். நாங்க 4 பேர் மொத்தம். 4 பேர்ல என்ன மட்டும் தேர்ந்தெடுத்த தேவன் பெரியவர். நான் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். என்னை அறிந்திருக்கிற தேவன் பெரியவர். அந்த இடத்துலேருந்து என்னையும் தூக்கி நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, வா என்னோடு வா அப்படின்னு என்னை அழைச்ச என் தேவன் பெரியவர். இப்போ நான் சபைக்கு போயிருந்தனால என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதியா இருக்கு. யார்கிட்டையும் நான் கடன் வாங்கல, கடனும் கொடுக்கல. உடம்புல நல்ல பலவீனம் இருக்கு. பலவீனம் கொடுத்து தேவன் தான். நல்ல தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, உடல்ல உழைப்பு இருக்கு, உழைக்கிறதுக்கு பலன் இருக்கு. கொடுத்ததுக்கு எல்லாமே தேவன் மட்டுமே. உண்மை உள்ளவர், அவரை அழையுங்கள், பரிசுத்தமானவர். ஆமேன்.